ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். தசாங்கம், இந்த தசாங்கம் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம தாத்தா பாட்டி எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எங்க தாத்தா பாட்டி எல்லாம் போடுவாங்க, அதனால நான் போடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்ல யூஸ் பண்ணுவோம். ஆனா என்ன யூஸ், எதற்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரியாது. இந்த தசாங்கம் எப்படி இது பேர் தசாங்கம் வந்ததுன்னா, அப்படின்னா ஹிந்தியில 10ன்னு அர்த்தம். 10 மூலிகைகளை கொண்டதுதான் இந்த தசாங்கம். இந்த தசாங்கம் வீட்ல ஏற்றி வைக்கும்போது பவுடர் மாரி இருக்கும். அதுக்குள்ள ஒரு குட்டி பிளாஸ்டிக் கப்பு மாரி குடுப்பாங்க. அப்படியே அத வச்சு அதுல ஏற்றி வச்சால் அது எரியும். வீடு முழுக்க நல்ல நறுமணம் வீசும். திருப்பதி போல இருக்கும். எப்படி திருப்பதி ஐஸ்வர்யங்கள தருதோ, அதே மாதிரி நம் வீட்டிலும், ஆஃபீஸ்லயும், வியாபார ஸ்தலங்களிலும் இதை ஏற்றி வைக்கும்போது அப்படி ஒரு ம மனம் கொடுக்கும். செல்வ செழிப்பையும் ஈற்றுக் கொடுக்கும். என்ன? அப்போ இந்த நம்ம ஏற்றி வைக்கும்போது வீட்டுல செல்வ செழிப்பு, மன நிம்மதி, வீட்டில் இருக்கும் தீய சக்திகள், எதிர்மறை சக்திகள், தீய கதிர்வீச்சுக்கள் எல்லாம் வீட்டை விட்டு அமுச்சிடுமா. அதனால எங்க பாட்டி தசாங்கம் போடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டுல மூலைகள்ல முடுக்குகள்ல போடணும். அது அங்கதான் கெட்ட ஆற்றல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு மீனிங் புரியல. இப்ப நல்லா புரியுது. ஸோ அதனால இந்த தசாங்கம் வீட்ல மேல திருஷ்டி இருந்தால், சில பேர் நம்ம வீடு அழகா இருக்கும்போது பார்த்துட்டு, "அப்பா! என்ன வீடு அழகா அந்த கண்ணே ஆகாது." ஒரு ஃப்ளவர் பாட் உடைஞ்சிரும். வேற ஏதாவது உடைஞ்சிரும். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான கண் திருஷ்டியை கூட போக்கக்கூடிய ஆற்றல் இந்த தசாங்கத்திற்கு உண்டு. சரியா? இப்ப இந்த தசாங்கம் ஆ எப்படி ஏற்றணும் அப்படின்னா, நீங்க சும்மா இந்த கற்பூரம் வைக்கிற இடத்துலயே இந்த கப்ப போட்டுட்டு, அத ஏத்திட்டு, எல்லா வீட சுத்தி மூல முடுக்குல எல்லாம் நீங்க போடலாம். இப்போ யாருக்காவது திருஷ்டி எடுக்கணும்னா, அவங்கள உட்கார வச்சு, அவங்களுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் இறக்கி விடலாம். வீட்ல போடலாம். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும், அதற்கான ஃபைல் இருக்குன்னா, அதுக்கு காட்டுங்க. உங்களுக்கு என்ன அது பண்ணணும்? இப்போ நிலம் இருக்குன்னா, நிலம் வித்து போகணும். அந்த பணத்துலேருந்து நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இல்ல நான் புது நிலம் வாங்கணும். இல்ல அந்த நிலத்துல கட்டணும். நம்ம என்ன விஷஸ் வைக்கிறோமோ, அத பண்ணும்போது விஷுவலைஸ் பண்ணிட்டே, இல்ல சொல்லிக்கிட்டே, நீங்க எந்த மந்திரம் வேணாலும் சொல்லலாம். ஆ இது மகாலட்சுமி ஈர்க்கக்கூடியதுங்கிறதுனால, செல்வ செழிப்பை தரக்கூடியதுனால, மகாலட்சுமி மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லன்னா எது சொன்னாலும் இது ஓகே தான். ஸோ தசாங்கம் நல்ல வாசனையா, வீடே நல்ல கம 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 கமன்னு இருக்கும். வாசம் இருக்கும் இடத்தில் தெய்வம் கண்டிப்பா வரும் இல்லையா? ஸோ அதனால வாசமா இருக்கும். அது 1. 2வது, இந்த தசாங்கத்துல என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். தசாங்கத்தில் உள்ள முக்கிய மூலப்பொருட்கள்: வெட்டிவேர், லவங்கம், வெள்ளை குங்குலியம், ஜாதிக்காய், மட்டிப்பால், சந்தனத்தூள், நாட்டு சர்க்கரை, துருவட்ட பச்சை, பால் சாம்பிராணி, கிச்சிலி கிழங்கு. ஸோ இந்த 10 மூலிகைகள் தான் உண்டு. இந்த 10 மூலப்பொருட்களை போட்டு பவுடர் ஆக்கி இதுல நம்ம வீடெல்லாம் காமிக்கும் போதோ, இல்ல பூஜை அறையில சாம்பிராணி மாதிரி அது போடும்போதோ நல்ல தெய்வீக ஆற்றல் அந்த வீட்டுக்கும், உங்க பூஜை அறைக்கும், உங்களுக்குமே கூட கண் திருஷ்டி எல்லாம் போய், நெகட்டிவ் எனர்ஜிலாம் போய் எல்லாம் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு செல்வ செழிப்பையும், நல்ல கடவுள் அருளையும் பெற்றுத்தரும்.